பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் நீங்க பண்ணாலும் கூட தலைப்பை மாத்துங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமாள் பேசக்கூடிய கண்டென்ட்ல எனக்கு ஈடுபாடு இருக்கு. அதனாலதான் அந்த தலைப்பு நான் போட்டிருக்கேன். தலைப்பால நிச்சயமாக நான் மாற்றவே மாட்டேன், மாற்றவும் முடியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட இதே இடத்துல விவாதம் பண்ணலாம். நிறைய முறை நான் அதை சொல்லிட்டேன். நான் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா முழுமையாக முதல்ல பதிவை நீங்கள் பாருங்க. அதே மாதிரி பல நாடுகள்லேருந்து நம்ம சேனலுக்கும் எனக்கும் முருகப்பெருமாள் பிரதருக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ அவ்வளோ மக்களுக்கு பிரச்சனையோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். அதற்கான நேரம் வரும்னு நினைக்கிறேன். போன பதிவுல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த கலசத்தை எதுல வைக்கிறது, எப்படி கரெக்டா நம்ம கும்பிடுறது, கன்னிதெய்வத்தை எப்படி உள்ள கொண்டு வருது, அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா நீங்க கொடுங்க, எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, நாங்க எப்படி கும்பிடுறது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு பதிவு தான் இதுங்க. முழுமையாக நீங்க வீடியோ பாருங்க. மறுபடியும் நம்முடைய அதிசய மனிதர் முருகப்பெருமாள். வணக்கம். வணக்கம் மேடம். போன பதிவுல நாம போட்ட கண்டென்ட்க்கு நிறைய பௌர்ணமி வாழ்த்துக்கள். அலங்காரம் நடக்கும் போது யாரையுமே உள்ள விட்டதில்லை. சரி, இருந்தாலும் ஒரு பதிவுக்காக கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு இந்த பதிவுன்னு இல்லாம இன்னைக்கு தொடர்ந்து அம்மன் முகம் வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அலங்காரத்தோட நிறைய நாள் தெரிஞ்சதில்லை, சுமாரான அலங்காரம் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கு இது. அதுவும் இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற வந்தாங்க. என் நம்பர் உங்களுக்கு தேனும் விவாதம் பண்ணணும்னு நினைச்சவங்க 6379515455 63 79 51 54 55. அதாவது கேள்வி கேட்கணும், ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னவங்களுக்கு இந்த நம்பர். என் நம்பர் நான் எடுக்கலைனாலும் என் காதுக்கு வந்துடும். நீங்கள் பேசணும், விவாதம் பண்ணணும்னா என்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும்னு நெஞ்சு உரம் இருக்கிறவன் பேசு. நெஞ்சு உரம்னா தெரியும்னு நினைக்கிறேன். தைரியம் எனக்கு அது கொஞ்சம் அதிகம். யாருனாலும் பேசலாம். எங்கே எதுக்கும் பயந்து எதுக்கும் ஓடலை. நான் உன் சொத்தை ஒன்றும் திருடலை, நீ என் சொத்தை திருடலை. உன்னுடைய கேள்விக்கு உன்னுடைய ஐயப்பாட்டுக்கு என்னுடைய பதில். அதே மாதிரி என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அதுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள்ல உடன்பட்டு இருக்கிறவங்க பேசு பதிவை பாக்குறதே இல்லை அவங்க. ஏன்னா போன் நம்பர் கேட்டு அதுல கமெண்ட் பண்றவங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனா முழுமையாக பதிவை பார்க்க நேரம் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்ப நீங்க என்ன தலைப்பை பார்த்த உடனே கமெண்ட் பண்றீங்க, நீங்க அது உண்மையிலே அறிவின்மை. அது முழுமையாக பதிவை பார்த்துட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, தப்பு இல்லை அதுல. எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, ஐயா நீ பிறந்ததே ஒரு சக்திங்கிற ஒரு அம்மன் இருந்த வீட்டுக்குள்ளதான். அதாவது எங்க ஊர்ல சக்தின்னு சொல்லி கும்பிடுவாங்க. கார்த்திகை மாசம் பணியாரம் சுட்டு எங்க தாத்தாலாம் கொதிக்கிற எண்ணெயில அந்த பணியாரத்துக்குள்ள கை விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உள்ள போடுவாராம். ஒரு சொடக்கு போட்டா அந்த நெருப்பு அப்படி சுத்தி எரிகிறது, நின்று எரியும். அவ்வளவு பவர் எங்க அப்பாவுக்கு தாத்தா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளதான் நான் பிறந்தேன். ஏதாவது ஒரு தவறான இடத்துக்கு போனேன்னா உடம்புல எல்லாம் புண்ணு வந்துடும், திருப்பி விபூதி போட்டா சரியாயிரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கேள்வி. என்னைக்குமே தாய் ஒரு குழந்தைக்கு போய் சொல்லாது இல்லையா? அதே மாதிரி எனக்கு இன்னைக்கும் ஒரு அம்பாள் தான் காட்சி கொடுத்துரு. என்னை தேடி இறைவன், நான் என் தாய் தந்தை இறைவன்கிறேன். அப்போ என் தாய் தந்தையை நேசிக்கிற வரைக்கும் இறைவன் என்னை நேசிக்கிட்டே இருக்கு. அதை தான் மற்றவங்களுக்கு காட்டுறேன். இப்போ குலசாமிக்கு நீ கலசம் வைக்கணும்னா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கன்னி மூலையில வைக்கலாம். கன்னி மூலையில தான் வைக்கணும். நீ கலசம் வச்சு அந்த 7 ஊர் தண்ணியும் கலசம் வச்சு மாயில வச்சு அதில் மட்டை தேங்காய் வச்சு தண்ணியை மாற்ற வேண்டியதில்லைன்னு சொன்னேன். அப்போ சித்ரா பவனிக்கெல்லாம் பால் பழம் பிசைஞ்சு வைக்கிறது, இன்னும் நமக்கு தேவையான படையெல்லாம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி புடவை கிடவெல்லாம் வைக்கலாம். இது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது கன்னிக்கு கும்புறது. சென்னையிலையும் பூவாடக்காரினா நல்லா கும்பிடுவாங்க. ஜாதகத்துல மாந்தினா நிறைய பேருக்கு தெரியாது, மாந்தி தான் கன்னி. மாந்தி பாரி கெடுக்கிறவங்க உலகத்திலே கிடையாதுங்கிறான். மாந்தி மாதிரி கொடுக்குற தெய்வம் உலகத்திலே கிடையாது. நான் அதை கண் கூட பார்த்ததும் இல்லாம நிறைய அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். என் வீட்டில் உள்ள கன்னி அதான் இருக்கு. ஏன்னா அதுக்கு வச்ச ஒரு மட்டை தேங்காய் செடி வளர்ந்துருச்சு. ஏற்கனவே போன பதிவில் சொல்லியாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கற்பனை கெட்டாத விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பேசுவேனான்னு தெரியாது. படிக்கிற காலங்களே ஒழுங்கா படிக்கல. இன்னைக்கு இந்த அளவுக்கு 4 பேர் கேட்குற கேள்விக்கு ஜோதிடமே தெரியாத ஒருத்தனுக்கு ஜோதிடத்தை பற்றியும் பிரபஞ்சத்தினுடைய இயற்கையினுடைய நன்மை தீமைகளை தெரியாத ஒருத்தன் இயற்கையை பற்றியும் பேசுறான்னா அவனுடைய அணுக்கள் அந்த தசாபுத்தி காலங்கள்ல. அப்போ எனக்கு இப்போ குரு தசை, குரு புத்தி, தனுசு லக்கணம், தனுசு ராசி, லக்கணத்துல கேது, லக்கணாதிபதி குரு 11ல, லக்கணத்துல சந்திரன், ராகு பார்வை, சனி சந்திரன் பார்வை, ஏன் நிறைய செவ்வாய் பார்வை நிறைய இருக்கு, சூரியன் கனெக்ஷன். அதனால யார் வேணாலும் பேசலாம். ஏதோ ஒரு
உள்ள இருக்கிற அணுக்கள் இயக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து நிறைய பேர் என் பிரச்சனை தீரணும்னு என்கிட்ட வராங்க. உங்க ஃபீஸ் 1000 ரூபாய், உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தான் என் வீட்டுக்கு கேட்குறாங்க. அப்போ அவங்க 1000 ரூபான்னு சொன்னாங்க. சில பேர் யோசிச்சுட்டு சொல்லிடுறாங்கிறான். சில பேர் வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போயிருது. சார் 3 மாசமா உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க முடியாம போயிருதுங்கிறான். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணுது, ஐயா என் வீட்டுக்காரர் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நேற்று என் வீட்டுக்காரர் கனவுல என் தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, இப்ப அவரு போலாங்கிறார். சரி ரைட். அப்போ அவங்க அந்த அம்மா அவ்வளவு அழுது இன்னைக்கு ஃபோன் பண்ணுது. இன்னைக்கு ஒரு பையன் தன் மனைவியை இழந்தவன் வந்துட்டு அவ என்ன சொல்றான்னா, என்கிட்ட காசே இல்லை சார். வேணாமா, நான் என்னுடைய ஃபீஸ் 1000 ரூபான்னு சொன்னதுக்கு காரணம் எவ்வளவுன்னு கேட்கறதுனால. இருக்கிறவன் என்கிட்ட 50,000 வரைக்கும் வச்சுட்டு போனவன் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு போனவன் திருப்பி மாசம் மாசம் பூக்கு காசு போடுறவன் இருக்கு. எனக்கு என்ன உண்டு அது எனக்கு கிடைக்க போகுது, ஆனா என்னுடைய கணிசம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன். நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. நான் ஃபோன் பேசணும்னு நினைப்பேன். அன்னைக்கு சந்திரன் நீச்சல் இருக்கும். ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுது, 2 நாள் அட்டன் பண்ணி, சரிம்மா நான் உனக்கு 2 நாள்ல பேசிடுறேன் அப்படின்னு பேசுறேன். நான் பார்க்குற நேரமெல்லாம் சந்திரன் நீச்சல். கடைசியில் அந்த அம்மாவோட அந்த பொண்ணினுடைய தாய்க்கு உடம்பு சரி, அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைக்கு பார்க்கணும்னு வருது. கடைசியில் இங்க சந்திரன் நீச்சல் ஜாதகம். அன்னைக்கு நான் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுடைய தாய் உடம்பு எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்போ இந்த மாதிரி அந்த கிரக இணைவுகள் இருக்கிறவனுக்கு தான் பார்க்க முடியும். உனக்கு இன்னைக்கு கெட்ட கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்குன்னா உன்னை பார்க்க கூடாது. இப்ப யார் என்னிடம் அதாவது ஒரு சொல்ல இந்த கிரக இணைவு இருக்கிறவனுங்கிறது கிடையாது. யாருக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கும் அவன் என்னை தேடி வரப்போறான். அதான் சொன்னேன், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னா, இறைவனை முழு மனதோடு உள்ளன்போடு நேசிக்கும் போது கல்லும் கரைப்பார், கரைத்தால் கல்லும் கரை. அதாவது நம்ம ஒரு உண்மையான வழிபாடோட போகும்போது அதுக்கு நமக்கு வழிகாட்டிடும். ஆனா ஒரு மனுஷன் இத்தனை தெய்வத்தை வணங்கணும்னு இருக்கு, நீ பரிகாரத்தின் பின்னாடி போறதை விட உன் கடமையை செய்யுங்க. 8 வழி குலதெய்வம் அப்படின்னா திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை அப்படின்னா திக்க அற்றவன். அதை நீ தமிழ் வார்த்தையை நல்லா சேர்த்து படிக்கணும். திக்கற்றவன் அப்படின்னா திக்கை கற்றவன், வாக்கற்றவன் அப்படின்னா வாக்கை கற்றவன். அந்த காங்கிற எழுத்து மறைபொருளா இருக்கும். போக்கற்றவன் ஆனா போக்கை கற்றவன் அர்த்தம். நீங்க பிரித்து எழுதுகிறது தமிழ்ல மட்டும்தான் வரும். தமிழினுடைய இலக்கணம் இலக்கணம் வகுத்து பேசணும். இலக்கணம் அறிந்து பொருள் அறிந்த இலக்கணத்துக்கு பொருள் அறிந்து பொருள் விளக்கம் தருக. திருக்குறள் 2 அடி உன் வாழ்க்கையை சொல்லு. மாதிரி தமிழ் அப்படிங்கிற பாரம்பரியத்தை வந்துடும். என் அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. அப்ப செஞ்ச பாவம் பிள்ளைக்கு தாயை போல புள்ள, நூலை போல சேலை. சாரி, நூலை போல சேலை, தாயை போல புள்ள. அப்ப இது எல்லாமே என்ன சொல்றான்னா, அந்த உடல் தகுந்த மாதிரி, அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் செடிங்கிறான். மண்ணுக்கேத்த விதை, பொண்ணுக்கேத்த விதை அந்த குழந்தை. இந்த பொண்ணு எந்த தகுதியோட இருக்கோ, ஒரு பொண்ணு இப்படித்தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த குழந்தை தான் பிறக்கும், அந்த குடும்பத்தினுடைய டிஎன்ஏ. அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும். நான் சொல்றேன், உறவு எப்படி போய் வணங்கணும். இந்த 8 வழி குலதெய்வம் அப்படின்னா கிளை தெய்வங்கள் அப்படின்னா கலசம் வைக்கிறது கன்னி மூலையில வைக்க சொல்லிட்டேன். கன்னி மூலையில வச்சு கும்பிடுறது சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிற எனக்கு கலசம் வைக்க முடியாதுங்கிறாங்க. உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்து தண்ணியே எடுத்து, இருக்கிற இடத்து தண்ணி, நீ 7 ஊர் தண்ணிங்கலன்னா 7 பிராண்ட் வாட்டராது வாங்க. சரி, எளிமையான முறை, எனக்கு தெரிஞ்ச முறையை சொல்லு. நீ ரொம்ப கஷ்டப்படுறதுனால 7 பிராண்ட்ல வாட்டர் இருக்கு. என்னதான் அதுல உயிரணுக்கள் இல்லைனாலும் 7 பிராண்ட் வாட்டர். அப்போ அது 7 பிரிவை சேர்ந்தது. அப்போ அந்த வாட்டரை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அது உள்ள நான் சொன்ன பொருளை போட்டு விபூதியை போட்டு கலசத்தை கன்னி மூலையில வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி 2 வெத்தலை பார்க்க வச்சு உனக்கு பிடிச்ச படையல், உன் முன்னோர்களுக்கு பிடிச்சது, உன் தாத்தா பாட்டி போட்டோ இருந்து அதுல மாட்டு. அதனுடைய வைப்ரேஷன் உனக்கு நான் சொல்ல வேண்டாம், உனக்கே அது புரியும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ஈஸியா, நீங்க சொன்னீங்க ஈஸியாவே சொல்லிட்டேன். அப்ப அந்த 8 ஊருங்கிறது எதுங்கிறது அழகா எழுதி காட்டுறேன் பாத்துங்க. அப்ப 8 அடி குட்டி 16 அடி, கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப 8 அடி குட்டி 16 அடி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுதான் நானு. ஒரு குழந்தை பிறக்கும் போது தலையில தான் பிறக்கும். சனி ஆத்மகாரகன், பித்துர்காரகன், கர்மகாரகன். கர்மகாரியம் தாத்தா அப்பா அம்மாவுக்கு, பித்துர் தோஷம் தாத்தா பாட்டிக்கு. அதே மாதிரி திலஹோமங்கிறது முன்னோர்களுக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது சனி மட்டும் எப்படி வருவானா, 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி. குழந்தை தலையில பிறக்கிற மாதிரி அதே மாதிரி 3 பார்ட். அதே மாதிரி அவர் 3வது சுற்று வந்தா கண்டிப்பா மரண யோகம். அப்போ சனி ஆத்மகாரகன், பித்துர்காரகன்னா சனினா நம்ம முன்னோருங்கிறான். அப்ப சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சனி தான் ஆயுள் காரகன். அப்போ நம்ம முன்னோர்கள் தான் ஆயுளுக்கு அதிபதி. அவன் வாழும் இடம்
யூரின் போடி மட்டும் எடுக்கணுமா? எடுத்துருவாமா, என்ன தான் தேவையில்லை. இதை மட்டும் க்ளோஸ் கட் பண்ணிக்கோ. கட். ஓகே, அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இறைவனடி சேர்ந்தாருன்னா நம்ம கும்புற சாமி காலு கீழே அது போயிடும். அப்ப நம்ம வந்து அந்த முன்காலத்துல எல்லாம் மண்ணை கூட்டி வச்சு சாமி கும்பிடு. அப்ப இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா நீ எந்த ஊர்ல வேணாலும் வாழலாம். பூர்வீகத்துக்கு பேர் தான் ஜாதகத்திலே 5ஆம் இடம் அப்படின்னா தந்தைங்கிறது 9ஆம் இடம். தந்தைக்கு தந்தை தான் 5ஆம் இடம். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ குலசாமி கோயிலுக்கு போ. யாரா இருந்தாலும் குலசாமியை மெயினா சொல்லிடுறான். அப்ப அந்த 5ஆம் இடங்கிறது யாரு? தந்தையினுடைய தந்தை தான் சூரியன். அப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு. இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்க, அப்பா அம்மா இருக்கிறவங்க தாத்தா பாட்டிக்கு நீ கர்ம காரியம் இது பண்ண முடியாது, பித்ருதோஷம் பண்ண முடியாது. இதே அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்கன்னா தலை இருக்கும்போது வாழாடாது. இப்போ தாய் தாப்பன் இருக்கிறவன் வந்து எந்த ஒரு கெட்ட காரியம் பண்ணக்கூடாதும்மா. அப்போ எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன வச்சு சொல்றேன். இப்போ இது நானு, இப்போ எனக்கு இப்போ இதுல இருந்து இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இதான் நானு. இது எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, இது எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா. இப்போ இந்த 4 பேருமே எனக்கு தாத்தா பாட்டி. இப்ப எங்க அப்பா அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு இது அப்பா அம்மா. அப்ப தாத்தா சொத்து பேருக்குன்னா எங்க அப்பாவுக்கு தாத்தா அப்படின்னா இவங்களுக்கு அப்பா அம்மா, இது அப்பா அம்மா. அதாவது எங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா. அதாவது இந்த 8 பேரும் பிறந்த ஊர், 8 பேரும் பிறந்த ஊர். இதுலதான் ஜாதியை கொண்டு வந்தான். உன் குடும்பம் ஒரு கோவில், உன் குலம் சாமி, உன் ஜாதி. இப்ப இவங்க பிறந்த ஊரு பக்கத்து ஊர்லயும் அதே ஜாதி இருக்கும். அந்த பக்கத்து ஊருக்காரன் இந்த கோயில வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஆனா இந்த 8 ஊருக்குமே இவனுக்கு சீர்வெளின்னு ஒண்ணு உண்டு. தென் மாவட்டங்கள்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திதி தர்ப்பணம், அமாவாசை படையல் இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த 8 ஊருக்கு போறதுதான் வேலையாவே இருக்கும். அப்போ இந்த 8 இந்த 8 இந்த 8 இந்த 2 8, அப்போ 8 ஊர், 8 பேர் பிறந்த ஊர். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுது, எங்க அப்பாவும் மாமனார் மாமியார் வழியில என் பொண்டாட்டி வழியில 8 வரும். எங்களுக்கு எப்படி வாழ்த்துறாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ். இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ ஒரு குழந்தையினுடைய, இப்போ ஒரு மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அது மேல மரத்துல மேல நோய், செடிக்கு நோயோ இல்ல சரியா காய் காய்க்கலையோ பூ பூக்கலையோ, நான் மருந்து உரமும் வைக்கணும்னா வேர்க்குதான் வைக்கணும். அப்போ என் தலைமுறை இந்த பில்டிங் நல்லா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும். அப்போ என் அடித்தளத்துல எவனுக்காவது வியாதினா எனக்கு வருமா வராதான்னு தெரியாது. என் பொண்டாட்டி வழியில யாருக்காவது அடித்தளத்துல எவனுக்காவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா என் குழந்தைக்கு வருமா வராதா, இதை கண்டுபிடிக்கதான் ஜாதகம்னு ஒண்ணு போட்டான். இதுல எந்த உறவு கெட்டிடும் வச்சிடும் அப்படின்னு. அப்போ இந்த 8 8 16 வழி தெய்வத்துக்கு போகும்போது இந்த 8 8 16 குடும்பத்தை நீ வருஷத்துல ஒருக்கா சந்திக்கும் போது, வருஷத்துக்கு ஒரு தடவை கிரக பயிற்சி நடக்கும் போது அந்த கிரகம் உனக்கு பாசிபிலிட்டியா மாறுங்கிறான். சூப்பர். ஒட்டீதும் நன்றும் உனக்கு கெட்டது நடக்க போது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும். உன் குலசாமி உன்னை காப்பாத்துங்கிறான். உன் குலம் சாமிங்கிறான். ஜாதியில் ஏற்றத்தாழ்வு பார்க்காத, அரளி விஷத்தை கக்கும், ஆனா அதனுடைய பூக்கள் ஆக்சிஜன். இறைவன் கருவறையில இருக்கும். நீ வேப்பிலை வச்சு மந்திரிக்கிற வேப்பையில எப்பவுமே நோய் கிருமிகளை கொண்டுடும். ஆனா அதீத வெப்பத்தை தர்றதுனாலதான் வாசல்லே இருக்கும். எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நல்லா பார்த்துங்க, இவன் கீழ் ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி பேசுவாங்க. ஆனா அந்த வழியில உள்ள கோயிலை மட்டும் கை வைக்க மாட்டான். இறைவன் மீது அனைவருக்கும் பற்று இருக்குங்க. டேய், அது அவன் கோயில்னா கண்ணை குத்துன்னு ஒரு பயம் இருக்கு, பயபக்தி. உங்களுக்கு புரியுதுங்களா? சாமினா தண்டிக்கும், சாமினா தண்டிக்கணும். இன்னைக்கு சாமினா என்னன்னு கேள்வி கேட்கிறான். காரணம் எந்த கோயிலையும் பறிக்கல, ஏன்னா உன்னுடைய பூர்வீகத்தின் புண்ணியம் தெரியல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 8 பேர் பிறந்த ஒரு இதை மாதிரி அப்பா அம்மா, இப்ப எங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னா இந்த நாள், ஏன்னா இந்த எங்க அப்பா அம்மா இல்லைங்கும் போது நான் என் மனைவி வழியில அங்க நாள் இங்க நாள் 8 ஆயிடும். இப்ப எங்க அப்பா அம்மா வயசுல இருக்கிறவங்க என்ன தேடி வராங்க, இப்ப எங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கும்போது அவங்க தாத்தா பாட்டிங்கும் போது இங்க எத்தனை வந்துடும்னா அப்பா அம்மா வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா. அப்போ அவர் சைடு இல்லைனாலும் மனைவி சைடு இல்லைனாலும் 8ஓட நின்றுடும். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த 8 வளரும். அதாவது கொஞ்சம் புரிகிறது கஷ்டமா இருக்கும், மைனூட்டா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும்.
இது தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் கிடையாது உனக்கு. இந்த 8 வழிங்கிறது ஒரு வீடுன்னா 8 திக்கு வாஸ்து, அதே மாதிரி திக்குன்னா 8 திக்கு, அதே மாதிரி திக்கு அதாவது அஷ்டதிக் பாலகர்கள்ங்கிறது 8. மகாபாரதத்துல உங்களுக்கு பஞ்ச பாண்டவர் 3னா மீதி 3 பேர் 8, திரௌபதி பாஞ்சாலி கிருஷ்ண பரமாத்மா சேர்த்த 8. இந்த 8ங்கிறது சனி, 8ஆம் நம்பர் மட்டும் ரிவேட்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. 8 2 8 16, 6 1 7, 3 8 24, 4 2 6, 4 8 32, 3 2 5, 5 8 40, 4. சனி மட்டும் ரிவேட்ஸ். அப்போ நம் முன்னோர் மனித இனத்தின் முற்பிறவியில் உள்ளவர்கள் தான் சனி. நீ எந்த வழியில போனாலும் அந்த நம்பர் வரைக்கும் பேசு. அதனால சனி ஆத்மா காரகன், உயிர் உள்ள தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்தின் காலுக்கு கீழே தான் இவங்க இருப்பாங்க. இந்த 8 வழியை வணங்காம, இந்த 8 வழிங்கிறது உரிமை. இப்ப எங்க தாத்தா சொத்து என்னதான் வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்க போறேன்னு நான் கேஸ் போட்டேன்னு என் மேல வந்து, நீ எங்க தாத்தா சொத்தை இன்னொருத்த அபகரிக்க, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் தாத்தா 100 பேருக்கு இல்லை ஊருக்கே சோறு போடலாம், ஆனா அதை நான் தடுத்தேன்னா கொடுக்க முடியாது. அப்போ எங்க தாத்தா செய்த பாவமும் புண்ணியமும் எனக்கு அப்படின்னா, எங்க தாத்தா நிறைய அன்னைக்கு அந்த காலத்துல ஏதாவது ஒரு இது பண்ணி அது சாபமா இருந்தா அது என்னை தாக்கும். அப்போ சாட்சிக்காரன் காலில் விழுகிறத ஒரு சண்டைக்காரன் காலில் விழுகணுங்கிறான். அப்ப அந்த வழியில உள்ள தெய்வத்தை வணங்கும் போது அதுக்குண்டான விமோசனம் கிடைக்கும். ஏன்னா அந்த விமோசனம் கிடைக்கிற அன்னைக்கு தான் உனக்கு இந்த கண்ணில் பார்வையிலே படும், அது வரைக்கும் படாது. நீ தேடினாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு, அதாவது மற்ற கோயிலுக்கு போனாலோ பிரசித்தி பெற்ற மற்ற கோயில்களுக்கெல்லாம் போறது மலைக்கு ஒதுங்குற மாதிரி. சோறு கிடைக்கலையா, பசிக்கு சோறுக்கு 10 நாள் கிடைக்குமா, உனக்கு சோறு கிடைக்கும், சொந்தம் கிடைக்காது. அநாத ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்கும் தாய் தகப்பனோட சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அநாத ஆசிரமத்தில் பாதுகாப்பு இருக்கும், ஆனா என்னதான் ஒரு அரசாங்க முதலமைச்சரா இருந்தாலும் தந்தைக்கு ஈடாக. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது நம்ம அப்பாங்கிறவன் குரு, தந்தை என்பது தாத்தா, தாத்தாவினுடைய சொத்து, தாத்தாவினுடைய சொல்லு தாரக மந்திரம். தாத்தா வழி தெய்வத்தை வணங்குவன் இந்த உலகில் பூ உலகில் எந்த ஒரு துன்பத்தையும் வெல்வான். அப்ப இந்த 8 வழிங்கிறது அவ்வளவு முக்கியம். கிளை தெய்வங்கள்னா என்ன? இந்த 8 தான் கிளை. ஓ அப்படியா? அப்பாவுடைய அப்பா வழிங்கிற தாத்தா வழி மட்டும்தான் இதுதான். இதைத்தான் நாம கும்புறோம். இந்த 7 விட்டுட்டோம். ஓகே, 7 விட்டுட்டோங்க. ஆமா, மோஸ்ட்லி உங்களுக்கு அப்பா வழி தெய்வம் தான் தெரியும். இந்த வீட்டுக்கு எல்லாருமே வருவாங்க, ஆனா இவங்க வீட்டுக்கு போலாம் கோபப்பட்டுருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே அப்ப மட்டும்தான் சீர் செய்ய மாட்டான். ஒரு குழந்தைக்கு சடங்குக்கு சீர் செய்யற இத்தனை பேரும் சீர். அதனாலதான் அந்த காலத்துல சீர்னா வண்டி வண்டியா போகும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல டேய் இருக்கிறது செய்டா, உன்னால இப்ப என்ன முடியுமோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வை அப்படின்னு சொல்லுவான். தை பிறந்தா வழி பிறக்கணும். அந்த நேரத்துல அறுவடை தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய பண்ணுவாங்க. அது வெயில் காலத்துலதான் அறுவடை பண்ணி வீடு வீடா அந்த முதலீடு எல்லாம் போகும். வெயில் காலத்துலதான் அறுவடை எல்லாம், விதைக்கிறது தான் தை முடிஞ்ச உடனே, அந்த தை பிறந்த உடனே விதைக்குது. அப்போ இந்த 7 வழிங்கிறது சீர்வழி. இவெல்லாம் சொந்த பந்தம். இந்த வழியை நீங்க விட்டுட்டீங்கன்னா அவ்வளவு. மாமன் துணை இல்லைன்னா கழுத்துல மாலை ஏறாதுங்க. மாமைங்கிறது அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி, அத்தை, அவளை கட்டுறவனு மாமன். அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் உனக்கு முறை. அம்மாவோட கூட பிறந்த தம்பிக்கு குழந்தை பிறந்தா அண்ணனுக்கு பிறந்தாலும் அது உனக்கு முறை. அப்ப மாமைங்கிறது தாத்தா சொத்து. அப்ப நம்ம அப்பனுக்கு மாமன் யாருன்னு பார்க்கணும். நம்ம அப்பனுக்கு தாய் வழியா தந்தை வழியா, நம்ம அம்மாவுக்கு தாய் வழியா தந்தை வழியா. எந்த மாமன் கெட்டு போயிருக்கு, நமக்கு புதன் கெட்டு போச்சுன்னா இத்தனை வழி இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, இந்த 8 16 வழி போயிடுறது. நான் இதை தேடி போய் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன். நான் வென்ற வழியை உனக்கு காட்டுறேன், புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது. நான் எந்த வழியில் சென்றேனோ அந்த வழி நல்லா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, உனக்கு எந்த பயமும் இல்லை, நீயும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு உன்னை சொல்றேன். அதாவது நான் ஜெயிச்ச வழிதான் யாருக்கும் கொடுக்குறேன், புதுசாலாம் யாருக்கும் கொடுக்கல. இப்படி எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா எனக்கு தொடங்கிக்கிட்டே இருக்கு. என்னுடைய எங்க அப்பா பாட்டி, எங்க அப்பா வழியில எங்க அம்மா, அதாவது எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி போன வழியெல்லாம் எங்க அப்பா கிட்ட எனக்கு காட்சி கொடுக்க நான் கேட்கிறேன். எங்க அப்பா ஆமா ஆமா ஆமான்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நாம கும்பிடணும்னு கேட்டவர். இன்னைக்கு இதுதான் என்ன வளர்க்குதுன்னு சொன்னோடனே என்னையா பண்றது, எங்களை அப்படி வளர்த்துட்டாங்க, நீயாவது மத்தவங்கள மாத்து. யார் ஆப்போசிட்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பயங்கர சப்போர்ட். எங்க அப்பா இவனுக்கு வேற வேலை கிடையாது, இப்படி ஊராவா கும்பிடுவாங்க, பழசாமினா ஒண்ணுதான் சொன்னவர். ஐயா ஒன்ன மாதிரியே இப்ப யாரையா இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா, எல்லாம் அவன் காலப்போக்குல சம்பாதிக்கணும் ஊரை விட்டு வந்தாச்சியா, பூர்வீகமே பாதி பேத்துக்கு தெரியாதுங்கிற. கண்டிப்பா
ரெண்டு வழியே தெரியல. உனக்கு பூர்வீகங்கும் போது சார் ஏதாவது எளிமையான பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க. பரிகாரமே தான் எளிமையான உனக்கு இதை செஞ்சுட்டீங்கன்னா எவன் துணையும் தேவையில்லை. ஏன்னா உன் தாத்தா பாட்டி குடும்பத்தோட சேர்ற. தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய குடும்பத்தோட சேர்க்கறதுக்கும் அனாதை விடுதியில சேர்க்கறதுக்கும் வித்தியாசம். இது குடும்பம். இந்த குடும்பம் உன்னை காக்கும். குடும்பம் என்பது ஒரு கோவில். அந்த கோவில் உள்ள அத்தனை பேரும் சாமி. உண்மையிலே வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கங்கள் இது. நிஜமாவே வந்து இப்படி ஒரு பரிகாரம் போர்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை உலகத்துல. எவ்வளவு ஜோதிடர்கள் ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் இல்ல வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இதை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆன்லைன் எல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் வந்துருச்சு. நவீன ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய பரிகாரமே அப்படின்றத வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க, ஒரு லாயர். அவங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன செம்ம திட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணண்டே இல்லாம எப்படி 2 பேரும் உட்காந்து பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டு என்கிட்ட ஒரே சண்டை. அப்புறம் வந்து உங்களுக்கு சொன்னது பழிச்சதுன்னு சொன்னீங்களே, நீங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு வேற என்ன கேட்டாங்க. நான் சொன்ன பர்சனல் மேட்டர் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம மாரிஸ் ராஜாவுக்கு நான் பர்சனல் சொல்லலையே. நம்ம போன பதிவுல போட்டோம் இல்லையா, மாரிஸ் ராஜா அவருடைய நெகட்டிவ் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கேமரா ஆஃப்லைன்ல நான் அவருக்கு சொல்றேன். அதே அம்மாவுக்கு நான் போன் போட்டேன், திட்டுனான்னு சொன்னேன். நான் போன் போட்டோன்னே ஐயா நான் வாக்குவாதம் பண்ணையே வரல அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் போன் போட்டேன், நான் உங்களை லைவ் எடுத்து போட போறேன். அதுக்கப்புறம் இல்ல நான் அந்த அம்மாட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டேன் அப்படின்னு. உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், என்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அட்ரஸ் இவ்வளவுதான் இந்த சேனல்ல விமர்சனம் பண்றவங்களுடைய நிலை வந்து இவ்வளவுதான். அந்த போன் இருக்குல்ல, அந்த போன் நம்பர்ல பேசுறது கூட அவங்க தைரியம் கிடையாது. கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிடுறது. அவங்க ராகவேந்திராவை ரொம்ப உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், ராகவேந்திராவை வணங்குறேன்னாரு. கர்த்தர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் தந்தையிடம் நான் உனக்கு வந்து உனக்காக பிரார்த்திக்கிறேன். நான் என் தாய் தகப்பட்ட நேராவே கும்பிட்டுக்கிறேன், எனக்கு தூது வேண்டாங்கிற. அவ்வளவுதான். அதே மாதிரி நீ ராகவேந்திரர் அப்படின்னா, ராகவேந்திரன் ஒரு குரு, அவரு உன் தாய் தந்தைக்கு தூது போகணும். எனக்கு வேண்டாம், நான் டைரக்டா போறேங்க. எனக்கு தூது வேண்டாம். எங்க அப்பையும் தூது அடுப்புனா அடிப்பான். ஏன் அவர் பெருசா நேர்ல வரமாட்டாரான்னு கேட்பார். யார் பிராக்டிக்கல். அவர் பெரிய துறை, நேர்ல வரமாட்டார். பெரியோர்களை மதிக்க கத்துக்கணுங்கிறது தான் தமிழ் பாரம்பரியம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நீ தூது அனுப்புனா உனக்கு பெருசா நல்லது நடக்காது. நீயா போய் காலில் விழுந்தீன்னா 4 அடி விழுக வேண்டிய இடத்துல 2 அடி அடிச்சாலும் அவனே மருந்து போட்டுருவான். இல்ல காலத்துக்கும் வச்சு செய்வான். ஒரு தாத்தாவுக்கு ஒருத்தங்களுக்கு நான் பார்த்தேன் ஜாதகத்துல, அவங்க தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டியில தாத்தா சின்ன வயசுல இறந்துட்டார், பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க, ஆனா அப்பா கூட இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு. இப்போ பையன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். பையன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வேற கணவன் மனைவிக்குள்ள வேற ஒரு பெண் உள்ள புந்து ஆக மொத்த அந்த 7ஆம் இடம் பிரச்சனையாவே இருக்கு. அப்போ இதை ஏதாவது ஒரு வழியில நிறுத்துங்கிற. மாந்தி இல்லாத ஜாதகமே கிடையாது, கண்ணி இல்லாத வீடே கிடையாது. ஆனா இவனுங்க பூவாடக்காரிக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவான், மாந்திக்கு பரிகாரம் சொல்லுவான். கண்ணிக்கு எதிரா பரிகாரம் குழந்தை. அது ஒரு கன்னி தெய்வம் 1000 தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவான். தென் மாவட்டங்கள்ல ஒரு அரை கன்னி 1000 தேவதைக்கு சமமா. அப்படின்னா ஒரு காளி தேவி, ஒரு அங்காள பரமேஸ்வரன் வச்சுக்கலாமே, ஒரு அம்பாள் கொடுக்க வேண்டியதை விட 1000 மடங்கு ஒரு கன்னி கொடுக்குங்கிறான். நான் அனுபவபூர்வமா உணர்ந்துகிட்டே இருக்கேன். என்ன குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 பேர் என்ன தேடுறான்னா அதுக்கு ஆரம்பம் என் கண்ணி. நான் வணங்கும் முறை. நீயும் நல்லா இரு. இங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்க்குறேன். ஒன்றும் கிடையாது. நீ என்ன ஆசைப்பட்டே அதான். நானும் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா, இல்லை நான் தெரிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எத்தனை முறை ஆனாலும் திரும்ப திரும்ப. வீடியோக்கு கீழே கமெண்ட் போடாம வீடியோ முழுமையாக பார்த்து அதுல உங்களுக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் அதை நீங்க எழுதுங்க. எல்லாத்துக்குமே எழுத்து உரிமை இருக்குது, பேச்சு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு கீழே வந்து பதிவு போடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒண்ணுமே வீடியோ பார்க்காம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அட்ரஸும் கொடுக்குறோம். உங்களுக்கு விவாதம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க உட்காந்து நீங்க பெருமாள் என்ன கேள்விகள் கேட்கணுமோ தைரியமா நீங்க கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான பிளேஸ் வந்து நாங்க கொடுக்குறோம். இதுல நேத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஓம்ங்கிற எழுத்துக்கு மண்டை ஓட்ட வச்சு சொன்னீங்க பாருங்க, நான் வாழ்க்கையில யாருமே உண்மையிலேயே ஓம்னு போட்டோன்னு அந்த மண்டை ஓட்ட தான் ஞாபகம். மனுஷனுடைய மண்டை. சூப்பர். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.
உங்க நண்பர்களுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நேரடியா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.